விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை வைப்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். கணேஷ்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று காலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே சிவகாசி அருகே இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக வெம்பக்கோட்டை அணை, அதாவது 24 அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய வெம்பக்கோட்டை அணையானது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக அந்த அணைக்கு வரக்கூடிய 1200 கன அடி தண்ணீர் என்பது வினாடிக்கு தற்பொழுது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வெம்பக்கோட்டையிலிருந்து சங்கரன்கோவில் செல்லக்கூடிய அந்த பாலம் என்பது முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி இருப்பதன் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த வைப்பாற்றில் திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதன் காரணமாக வைப்பாற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்கிறது. தொடர்ந்து அங்க வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதி மக்கள் அதனை வேடிக்கை பார்க்க செல்லக்கூடிய நிலையில் அவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிவகாசி அருகே இருக்கக்கூடிய ஆத்தூர் சுப்பிரமணியபுரம் என்ற கிராமத்தில் காயல்குடி ஆற்றின் குறுக்கே இருக்கக்கூடிய தரைப்பாலம் என்பது முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. அதாவது அந்த பாலம் முழுவதுமாக வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிறது. அந்த பாலத்தில் தண்ணீர் என்பது இதன் காரணமாக அந்த பாலத்தினுடைய போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் போக்குவரத்து என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கிராம மக்கள் சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலை முதல் தொடர்ந்து கனமழையும் பெய்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு நீர்நிலைகள் தொடர்ந்து நிரம்பி வருவதன் காரணமாக நீர்நிலைகளுக்கு அருகே யாரும் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.